ஆகாஷ்வாணி. நேயர்கள் இப்போது இயற்கையே வெல்லும் நாடகம் கேட்கலாம். எழுதியவர் ஜி. நிஷா நந்தினி அவர்கள். இதில் நடித்தவர்கள் வி. கோவிந்தராஜன், லாரன்ஸ் பிரபாகரன், எல். மோகன், ஜி. உதயகுமார், வி. கல்பனா. அமைப்பு ஜே. ஜெயா. இயற்கையே வெல்லும் நாடகம். குட் மார்னிங் டாக்டர். குட் மார்னிங். வா சரவணா, ஏர்லி மார்னிங் சேட்டலைட் ரிப்போர்ட்லாம் ரெடியா? நாம இன்னைக்கு அதை அனௌன்ஸ் பண்ணணும். ரெடி டாக்டர். ஓகே வா, அதுக்கு முன்னால ஒரு காஃபி சாப்பிட்டுட்டு வந்துடலாம். ஓகே டாக்டர். என்ன சரவணா, மனசுக்குள்ள ஏதோ கேட்கணும்னு நினைக்கிற மாதிரி இருக்கே? டாக்டர், என் ஒய்ஃப் பத்மா இன்னைக்கு உங்களை பார்த்து கிளைமேட் சேஞ்ச் பத்தி சில சந்தேகங்களை கேட்கணும்னு சொன்னா. ஏன்பா, நீயும் ஒரு எக்ஸ்பர்ட் தானே, உன்னால தீர்க்க முடியாத சந்தேகமா? கொல்ல பச்சில வீரியம் கொள்ளாதுன்னு சொல்லுவாங்களே டாக்டர், அந்த மாதிரி தான். நான் என்ன சொன்னாலும் ஒரு எக்ஸ்பர்ட்டோட ஒப்பீனியனுக்கு தான் வேல்யூ அதிகம். சரி, ஓகே ஓகே ஓகே. எப்போ வரா? நம்ம டிவியில மார்னிங் ரிப்போர்ட் படிச்சு முடிஞ்சது வர சொல்லியிருக்கேன். ஓகே, இப்போ நாம ரிப்போர்ட் அனௌன்ஸ் பண்ணிடலாம். ரிப்போர்ட்டர்ஸ் எல்லாரும் வந்துட்டாங்களா? ரெடியா இருக்காங்க டாக்டர். ஆரம்பிக்கலாமா? ஓகே டாக்டர். அடுத்து வானிலை அறிக்கை வழங்குபவர் வல்லுநர் டாக்டர் பொன்னுசாமி அவர்கள். இப்போ வங்கக்கடல்ல மேகமூட்டம் இல்ல, கோடைக்காலம் ஆரம்பிக்க போகுது. வழக்கத்தை விட வெப்பம் சில டிகிரி செல்சியஸ் அதிகரிக்கலாம். பருவநிலையில பெரிய மாற்றம் இருக்காது. ஆனா போன வருஷமும் இந்த வருஷ ஆரம்பத்திலையும் மழை எதிர்பார்த்ததை விட அதிகமா பெஞ்சு வெள்ளம் வந்திருக்கு. அதுக்கு முந்தின வருஷ அனுபவத்தால ஓரளவுக்கு அதை சமாளிச்சிட்டோம். அதோட விளைவா இப்போ குளிரும் அளவுக்கு அதிகமா இருக்கு. ராத்திரியில பயங்கர குளிராகவும் பகல் அதிக உஷ்ணமாகவும் இருக்கு. அதுங்களோட பக்க விளைவா இனி வரப்போற மாதங்கள்ல கோடை காலத்துல உஷ்ணம் வழக்கத்தை விட அதிகமா இருக்கலான்னு எதிர்பார்க்கப்படுது. இதுவரை வானிலை அறிக்கை கேட்டீர்கள். அடுத்த நிகழ்ச்சி சில நொடிகளில் தொடரும். வா சரவணா, போலாம். உன் ஒய்ஃப் வந்துட்டாளா? வந்திருக்கா டாக்டர். போயிரும். மனுஷன் தொட்டு கூட பார்த்திருக்க மாட்டாரு. பத்மா, என்ன பத்தி சொல்ல வந்தியா இல்ல ஓ சந்தேகத்தை கேட்க வந்தியா? எங்க வீட்டுல இதுக்கு நேர் விரோதம். நான் கூப்பிடுறத வச்சு என் ஒய்ஃப் நான் காஃபி தான் கேட்கறேன்னு புரிஞ்சுக்கிட்டு கண்ணிலேயே பட மாட்டேன். இவனுக்கு இடி விழுந்தா கூட தெரியாதுன்னு சொன்ன இல்லையா? எனக்கு ஆர்கே லக்ஷ்மண் போட்ட பழைய கார்ட்டூன் ஒன்று ஞாபகத்துக்கு வருது. மழை கொட்டிக்கிட்டு இருக்கும், எல்லாரும் கொடை பிடிச்சிட்டு நிக்க, ஒரு ஆள் மட்டும் மழையில நனைஞ்சுக்கிட்டே நிப்பாரு. அவர் மத்தவங்க கிட்ட நான் வானிலை ஆராய்ச்சி மையத்துல வேலை செய்யறேன்னு உங்க எல்லாருக்கும் எப்படி தெரிஞ்சதுன்னு கேட்பாரு. அது மாதிரி எங்களுக்கு எல்லாம் மழை வெளியே கொட்டினா கூட தெரியாது போல இருக்கு. அது மாதிரிதான் உன் புருஷன் ஆராய்ச்சியில முழுகிட்டா இந்த மாதிரிதான் இருப்பான் போல இருக்கு. குட் மார்னிங் டாக்டர். வழக்கம் போல ஸ்ட்ராங் காஃபியா? உங்க வைஃபை விட இவர் உங்க டேஸ்ட நல்லா புரிஞ்சு வச்சிருக்காரு டாக்டர். ஆமாங்க, இத்தனை வருஷமா வராரு, இது கூட தெரியலனா நான் இங்க வேலை பார்க்க முடியுமா? இதோ கொண்டு வரேன் டாக்டர். அம்மா, உங்களுக்கு என்ன வேணும்? எனக்கும் கொண்டு வாங்க, ஆனா ஸ்ட்ராங்கா வேணா, லைட்டா இருக்கட்டும். ஓகே மேடம். பத்மா, உன் ஹஸ்பண்டால தீர்க்க முடியாத சந்தேகங்கள் உனக்கு அப்படி என்னமா இருக்கு? ஆமா டாக்டர், நீங்க 2 பேருமே வானிலை ஆராய்ச்சி மையத்துல வேலை பாக்குறீங்க. இந்த கிளைமேட் சேஞ்ச பத்தி எனக்கு நிறைய சந்தேகங்கள் உருவாகி இருக்கு. அதுவும் ரீசெண்டா நடக்கிற சில விஷயங்களை பார்க்கும்போது பயமாவும் இருக்கு, தெரிஞ்சுக்கிறதுக்கு பயம் கலந்த ஆர்வமும் இருக்கு டாக்டர். நீ சொல்றது உண்மைதான். பல 100 வருஷங்களா இல்லாத மாற்றங்கள் சில 10 வருஷங்களுக்குள்ள நிறைய ஏற்பட்டிருக்கு. இதுக்கு இயற்கை மேல பழிய போட்டு தப்பிக்க முடியாது. மனிதர்கள் தங்களுக்கு தாங்களே வச்சுக்கிற சூனியம்னு தான் சொல்லணும். இயற்கையை அழிக்க பார்த்து அதோட சீற்றத்தை தூண்டி விடுற காரியத்தை நாம நிறையவே பண்ணிக்கிட்டு இருக்கோம். சரி, காஃபி குடிச்சிட்டு வாங்க, நாம என் ரூமுக்கு போய் பேசலாம். இன்னும் கொஞ்ச நேரம் ஃப்ரீ டைம் தான், வா. இந்த பிரபஞ்சம் உருவானதை பத்தி நிறைய கோட்பாடுகள் இருக்கு. அதெல்லாம் படிச்சிருப்பீங்க. அதை கடவுள் உருவாக்கினாரா இல்ல அதை தானா உருவாச்சாங்கிற கேள்விகள் எல்லாம் இப்ப விட்டுட்டு நாம இந்த பிரபஞ்சத்துல இருக்கிற நம்ம பூமி கிரகத்தை பத்தி, அதுவும் இப்ப இருக்கிற பிரச்சனையை பத்தி பார்ப்போம். ஓகே டாக்டர். திவாகர், இந்த பூமி இப்போ வரைக்கும் எப்படி இருந்தது, இந்த மாற்றங்கள் ஆரம்பிக்கிற வரைக்கும் எப்படி இருந்ததுன்னு நீங்க கொஞ்சம் சொல்லுங்க. விஞ்ஞான கோட்பாடுகள் படி பிரபஞ்சத்துல இருந்த வாயுக்கள் இணைஞ்சு வெப்பத்தோட சேர்த்து ஒளியும் தர சூரியனை உருவாக்கிச்சுங்க. சூரியன் சொல்ற வேகத்துல வெடிச்சு சிதற தீக்கங்குகள் சூரியனையும் சுத்திக்கிட்டு தாங்களும் சொல்றக்கிட்டு
மெல்ல சூரியனை விட்டு விலகி போக ஆரம்பிச்சுதுங்க. உதாரணமா தீபாவளிக்கு தரச்சக்கரம் விடுறப்போ மையப்பகுதி நடுவுல சுத்தும் போது சிதறல்கள் அது கூடவே சுத்தும். ஆனா விலகி விலகி போய் நெருப்பு அணைஞ்சி கருப்பு துகள்களா தூர தெரிச்சு விழும் இல்லையா? அப்படித்தான். ஆ ஆமா ஆமா. அந்த மாதிரி சூரியன்ல இருந்து தெரிச்சு வந்த தீச்சிதறல்கள் நெருப்பு அணைஞ்சி பாறைகளா சுத்திக்கிட்டே இருக்கும். அதுங்க பரஸ்பர ஈர்ப்பு விசையால சூரியனை சுத்தி வரும். ஆனா சூரியன் கிட்ட இருந்து விலகி போய்கிட்டே இருக்கோம்னா பாத்துக்குங்களேன். நான் சொல்றேன், அதுங்க சூரியன்ல இருந்து விலகி போக போக உஷ்ணம் குறைஞ்சு குளிர்ந்து கிரகங்களாகும். ஆனா ஒரு குறிப்பிட்ட தொலைவில் உயிர்கள் வாழ தகுதி உள்ள கிரகமா மாறிடும். அங்க உயிர்கள் உருவாகும். புரியுது. அதாவது இப்ப நம்ம பூமி இருந்த இடத்துலதான் செவ்வாய், வியாழன், சனி கிரகங்கள் இருந்திருக்கு. கரெக்டா? கரெக்ட் கரெக்ட். மெர்க்குரி, வீனஸ் இதெல்லாம் இன்னும் சூரியன் கிட்ட இருக்கிறதால அதுல உயிர்கள் உருவாக வாய்ப்பில்லாத உஷ்ணத்திலேயே அதுங்க இருக்குங்க. ஆமா, சரியான, அதாவது ஆப்டிமன்னு சொல்ற தொலைவுல பூமி வந்ததும் அதுல மேகங்கள் உருவாகி தண்ணீர் உருவாகி அதுல இருந்து நிலம் வெளிப்பட்டு உயிர்கள் உருவாகிற சாதகமான நிலைமை உருவாச்சு. தாவரங்கள், மிருகங்களை விட மோசமான மனிதர்கள் எல்லாமே உருவாச்சு. இதுவரை நடந்தது எல்லாமே இயற்கையா இருக்கிற மாதிரி நடந்துச்சு. மழை, வெயில், குளிர்காலம் எல்லாமே ஒரு முறையான சுழற்சியில வந்துட்டு இருந்துச்சு. அது மட்டும் இல்லைங்க, பூமியோட சுழற்சி கிழக்குல இருந்து மேற்கு சுத்தும் போது மேண்டில்னு சொல்லப்படுற பூமிக்குள்ள தீப்பிழம்பா இருக்கிற மையக்கரு பூமி சுத்துறதுக்கு எதிர் திசையில சுத்தும். அதோட சுழற்சி தான் துருவங்களை தீர்மானிக்குது. பூமி அதோட அச்சுல கொஞ்சம் சாய்ந்து இருக்கிறதால 6 மாசம் வட துருவம் சூரியன் பக்கத்திலேயும் அடுத்த 6 மாசம் தென் துருவம் சூரியன் பக்கத்திலேயும் இருக்கும். இந்த துருவங்கள் இப்படி மாறி மாறி சாயறதால பூமியோட வெப்பநிலையும் சமப்படுத்தப்படுது. இதுதான் பூமியோட மழை, வெயில் எல்லாத்தையும் கட்டுப்படுத்தி துருவங்களை பனிப்பிரதேசங்களாகவும் மைய பூமிய உயிர்களுக்கு ஏத்த இடமாகவும் ஆக்கிட்டு இருக்கு. நான் சின்ன வயசுலயே இதெல்லாம் படிச்சுட்டேனே. நீங்க சொல்றது உத்தராயணம், தக்ஷணாயனம் பத்தி தானே? கரெக்ட். நான் கேட்டதுக்கு இன்னும் நீங்க வரலையே டாக்டர். அவசரப்படாத, நான் சொல்றேன். உலகத்தோட பருவநிலை, நீ கேக்குற கிளைமேட் எல்லாமே சீரா இருந்துட்டு வந்திருக்கு. இந்த கிளைமேட்டுக்கு தாவரங்களும் ஒரு காரணம், தெரியும் இல்லையா? ஆமா தெரியும் டாக்டர். உனக்கு வரக்கூடிய சந்தேகத்துக்கு இப்பவே ஒரு விஷயத்தையும் சொல்லிடுறேன். அந்த காலத்துல மட்டும் புயல், வெள்ளம், வறட்சி, உஷ்ண அதிகரிப்புலாம் வரலையான்னு தோணும். ஆனா அது எல்லாம் ஒரு வரம்புக்குள்ளதான் இருந்தது. பூமியே அதோட பாதையிலிருந்து விலகி போகிற அளவுக்கு ஆகலையே. என்ன டாக்டர் சொல்றீங்க? அதுக்குள்ள ஷாக் ஆயிடுதுமா. நிறைய ஸ்டாக் வச்சுக்க, ஏன்னா இன்னும் ஆரம்பிக்கவே இல்லை. என்ன டாக்டர் சிரிக்கிறீங்க? அழுதாலும் பிரயோஜனம் இல்லம்மா, அதான் சிரிக்கிறேன். கொஞ்சம் இரு, ஒரு மெசேஜ் பார்க்கணும், இதை வந்துடுறேன். எல்லாருக்கும் காஃபி சொல்லியிருக்கேன், வந்துடும். பத்மா, நாம இப்போ விட்ட இடத்துல இருந்து ஆரம்பிக்கலாமா? ஓகே டாக்டர், சொல்லுங்க. நாம இந்த கிளைமேட் சேஞ்ச மேற்கே இருந்து ஆரம்பிப்போம். நமக்கு தான் மேற்கத்திய நாடுகள்னா ஒரு கவர்ச்சி ஆச்சே. சார் உள்ள வரலாமா? வாப்பா, வா, காஃபியோட வந்திருக்க, வராதுன்னு சொல்லுவோமா? சார் நீங்க கேட்ட அதே பிளண்ட்ல கொண்டு வந்திருக்கேன். சர்வ் பண்ணட்டுமா? பண்ணுப்பா. ஓகே, காஃபி சூட்டோட சூட நாமளும் ஆரம்பிக்கலாம். ஹஸ்பண்ட் சரவணன் ஆரம்பிக்கட்டும். வளிமண்டலத்துல தட்பவெப்பநிலை மாறுதலுக்கு கிரீன் ஹவுஸ் கேசஸ்னு சொல்லப்படும் வாயுக்கள் தான் காரணம். அதனால பூமிக்கு அச்சுறுத்தல் ஏற்பட அதிக நாட்கள் ஆகாது. விஞ்ஞானிகள் உன்னிப்பா இதை ஆராய்ச்சி பண்ணிட்டு வர்றாங்க. மீத்தேன், கார்பன் டை ஆக்சைடு ரெண்டையும் அளவிட்டுட்டு வர்றாங்க. இது ரெண்டும் அதிகரிச்சுட்டு வர்றப்போ விளைவுகள் ரொம்பவும் பயங்கரமா இருக்கலாம். வெளிப்படையா இன்னமும் விழிப்புணர்வு ஏற்படலைனாலும் இது தொடர்ந்துகிட்டே தான் இருக்கு. கரெக்ட். உதாரணத்துக்கு சில இடங்களை பார்க்கலாம். அமெரிக்காவில் டெக்சாஸ்ல மழை குறைஞ்சிக்கிட்டே வருது. இது கிளைமேட் சேஞ்சோட ஒரு பகுதி தான். வறட்சிக்கான உண்மை காரணம் என்னங்கிறது இன்னமும் பலருக்கும் விளங்கல. உலகம் முழுக்க பல நதிகள்ல தண்ணீர் வறண்டு போயிடுச்சு. இந்த சேட்டலைட் இமேஜஸை பாருமா. எங்க ரெண்டு படத்துக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கே டாக்டர். இந்த ஒண்ணு பல வருஷங்களுக்கு முன்னால எடுத்தது. கரெக்ட். ரெண்டாவது படம் சமீபத்தில் எடுத்தது. தண்ணி பகுதியை விட தரை அதிகமா தெரியுது பாத்தியா? உலகத்துல பல நதிகளோட நிலைமையே இதுதான்மா. மை காட். இதுக்கே ஆச்சரியப்பட்டா எப்படி?
இது தற்போதைய நிலைமை தான். கிளைமேட் சேஞ்சுங்கிற பருவநிலை மாற்றத்தை பத்தி இன்னமும் உலகத்துக்கு முழுசா அக்கறை ஏற்படல, குறைவாவே மதிப்பிடப்பட்டு வருது. ஆனால் காரோட ரியர் வியூ மிரர்ல தெரியறது போல தொலைவுல இருப்பதாக தோணுனாலும் எவ்வளவு சீக்கிரம் அது நம்மளை பாதிக்குங்கிறத நம்மால கணிக்க முடியாது. காற்று மண்டலம் மாசுபடுறதும் இதுல ஒரு காரணம். கடல்களும் உஷ்ணமாயிட்டே வருதுங்க, பனிமண்டலங்கள் வேகமா உருகிட்டு வருதுங்க. அதோட கடல் மட்டமும் உயர்ந்துகிட்டே வருதுமா. காடுகள்ல அடிக்கடி தீ பிடிக்குது. பல்லாயிரம் வருஷங்கள்ல நடக்கக்கூடிய பேரழிவு பல ஆண்டுகள்ல கூட இல்ல, மிகச்சில வருஷங்கள்லயே நடந்துடலாம். நம்ம சந்ததிகள் தானே இல்ல, நாமளே அதையெல்லாம் எதிர்கொள்ற மாதிரி ஆயிடலாம். நீ டே ஆஃப்டர் டுமாரோன்னு ஒரு பழைய இங்கிலீஷ் மூவி பார்த்திருக்கியா? பழைய படம் தான், ஆனா அதுல இது ரொம்ப தெளிவா விளக்கப்பட்டிருக்கு. டெல்லியில பனிமழை பெய்யும், உறைபனி தாக்கும். இப்போ சமீபத்துல ஊட்டியில உறைபனி பொழிவு ஏற்பட்டதே அந்த மாதிரி. ஆனா பல மடங்கு கடுமையா இருக்கும். ஆனா இது ரொம்ப சீரியஸ் நிலைமையா டாக்டர்? இதுல நிதர்சனம் என்னன்னா, வளிமண்டலத்தை இதற்கு முன்னால பல ஆயிரம் வருஷங்களா இல்லாத வகையில மனிதர்களோட நடவடிக்கைகள் தான் மாத்திட்டு இருக்கு. இதுவரை விவசாய மண்டலங்களா பூமியில பயன்பட்டு வந்த பகுதிகள் எல்லாமே பசுமை இழந்து வறட்சியோட பிடியில சிக்கிட்டு வருது. சரவணன் சொல்றதுல மிகைப்படுத்தல் எதுவும் இல்லம்மா. உன்னை பயமுறுத்த சொல்லல, ஆனாலும் இது உண்மை. இப்போ உஷ்ணம் ஐரோப்பாவுல, அதாவது குளிர்மண்டல நாடுகள்ல இருந்து உலகம் முழுக்க அதிகரிச்சுட்டே வருது இல்லையா? ஆமா டாக்டர். பெட்ரோல், டீசல், விமானங்கள், காடுகள் எரிப்பு, தொழிற்சாலை கழிவுகள், புகை, இதுங்க எல்லாமே வாயு மண்டலத்தை மாசுபடுத்தி கார்பன் டை ஆக்சைடை காத்துல பரவ செய்துங்க. இதனால ஒவ்வொரு வருஷமும் உஷ்ணம் அதிகரிச்சுக்கிட்டே போகுது. முன்னால 100 டிகிரி உஷ்ணங்கிறது எப்பவாவது ஏற்படும், இப்போ அது சர்வசாதாரணமாகி இந்த வருஷம் 110 டிகிரி உஷ்ணங்கிறது சகஜமாயிடும் போல இருக்குமா? அப்போ எங்க குக்குகள் சில மணி நேரம் அடுப்படியில வேகிற மாதிரி, எல்லோரும் நாள் பூரா வேகிற மாதிரி ஆயிடும் போல இருக்க சார். ஓ, நீ இங்கதான் இருக்கியா? இன்னும் போகலையா? இல்ல டாக்டர், காலி கப்புகளை எடுத்துட்டு போகலான்னு நின்னேன். ஆனா விஷயம் என்ன, இங்க கட்டி போட்டுச்சு சார். சரி சரிப்பா, உங்க சூப்பர்வைசர் என்னையும் திட்ட போறாரு. நீ ஒண்ணு பண்ணு, இன்னும் கொஞ்ச நேரத்துல ஸ்நாக்ஸ் ஏதாவது இருந்தா எடுத்துட்டு காஃபியும் கொண்டு வரியா? வரேன் டாக்டர். ஆனா இதை முழுசா கேட்காம போகிறதா கஷ்டமா இருக்கு. இந்த சர்வருக்கு இந்த விஷயத்துல இவ்வளவு ஆர்வம் இருக்கும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஆனா இவன மாதிரி ஆட்களுக்கும் இந்த விஷயம் தெரிய வர்றது நல்லதுதான். ஆமா சார், இவனுக்கு இதுல ஆர்வம் இருக்கும்னு நானும் எதிர்பார்க்கல. சரி டாக்டர், அதுல எனக்கும் சந்தோஷம்தான். ஆனா உங்க ப்ரெஷியஸ் டைம் நான் வேஸ்ட் பண்ண விரும்பல. அவன் தினமும் உங்களை பாக்குறதால எப்ப வேணும்னாலும் இத பத்தி கேட்டு தெரிஞ்சுக்கலாம். எனக்கு அந்த வாய்ப்பு இல்ல இல்லையா? கொஞ்சம் தொடர்ந்து சொல்லுங்களேன் ப்ளீஸ் ப்ளீஸ். காடுகள் அழிக்கப்படுறதால எப்படி உலகம் உஷ்ணம் அடையுதுங்கிறது ஈஸியா புரியுற மாதிரி பார்க்கலாம். மரங்கள் கார்பன் டை ஆக்சைடை வச்சுதான் உணவை தயாரிக்குதுங்க. அந்த நேரத்துல ஆக்சிஜனை வெளிப்படுத்துதுங்க. இது காற்று மண்டலத்தை குளிர செய்யுது. ஆனா மரங்கள்ல சேமிக்கப்படுற கார்பன் டை ஆக்சைடு மரங்கள் அழிக்கப்பட்டதும் வெளியே வந்து காத்துல பரவி ஆக்சிஜன் தட்டுப்பாட்டை உருவாக்கி வெப்பத்தை வெளிப்படுத்துதுங்க. அதனால உலகம் 2 வருஷங்களுக்கு ஒரு தடவை அதிகமா வெப்பம் அடையும். காடுகளை அழிய விடாம தடுக்கிற நாடு பிரேசில். மத்த பல நாடுகளும் காடுகளை ரொம்ப வேகமா அழிச்சிட்டு வருதுங்க. நம்ம இந்தியாவும் அதுல ஒண்ணு. கார்பனை சேமிக்கக்கூடிய மரங்களை வெட்டுறதோட அதுங்களை எரிச்சு கார்பனை இவங்களே வெளிப்படவும் வைக்கிறாங்க. ஒரு காலகட்டத்துல இந்தோனேஷியா மேல விமானத்துல போன போது புகை மண்டலத்தை பார்க்க முடிஞ்சது. அது பனிமூட்டம் போல தெரிஞ்சது. ஆனா இதெல்லாம் நம்பவே முடியலையே. இது என்னங்க இருக்கு, இன்னும் இருக்கு பாருங்க. காடுகளை அழிச்சு அவங்க பாமாயில் தயாரிப்புக்கான மரங்கள், அதாவது பணப்பயிர்களை வளர்க்குறாங்க. பாமாயில் மிக அதிக அளவுல தேவைப்படுறதால அதிக அளவுல காடுகளை அழிச்சுதுங்க. பாமாயிலுக்கான மரங்கள் 25 வருஷம் வளரும். அப்புறம் அதுங்களை வெட்டி எரிச்சு மறுபடியும் புது மரங்கள் பயிரிடுவாங்க. ஆனா எரிக்கும் போது புகை மண்டலம் காற்றை மாசுபடுத்தி கார்பன் டை ஆக்சைடை பரவ செஞ்சிடும். அது மட்டும் இல்லம்மா, காடுகள்ல இலைகளும் தழைகளும் பல ஆயிரம் வருஷங்களா தரையில விழுந்து அடுக்கு அடுக்குகளா அழுகி இறுகி போயிருக்கும். அந்த அடுக்குகளுக்கு பீட்டுன்னு பேரு. பல காடுகள் இந்த பீட் மேலதான் வளர்ந்துருக்கு. இந்த பீட்ல கார்பன் டை ஆக்சைடு நிறைஞ்சிருக்கும். அதை 1 மீட்டருக்கு 1 மீட்டர் அளவு, அதாவது 1 கனமீட்டர் எடுத்து ஆய்வு கூடத்துல சோதனை பண்ணா 50 கிலோல இருந்து 95 கிலோகிராம் வரைக்கும் கார்பன் அடங்கியிருக்கும். அதாவது ஒரு காட்டோட அளவு கார்பன் பீட்டோட 1 கனமீட்டர்ல அடங்கியிருக்கும். காடுகள்ல நெருப்பு வைக்கும் போது இந்த பீட்டும் சேர்ந்து எரிய ஆரம்பிக்கும். அது சேர்த்து வச்சிருக்கிற கார்பனை காத்துல செலுத்திடும். இதுல பத்திக்கிற நெருப்பை அணைக்கவே முடியாது. பல வருஷங்களுக்கு தீ இதுக்குள்ள அப்படியே ஒரு கங்கா அப்படியே கனண்டுகிட்டே இருக்கும். இது வெளிப்படுத்துற மாசு சுமார் 15 லட்சம் கார்கள் வெளிப்படுத்துற அளவுக்கு மாசை காத்துல கலக்க செய்யும். இது காத்துல பரவி பனிப்பிரதேசங்கள் வரைக்கும் போகுது. ஆனா இது இதோட நிக்கல. ஓகே சரவணா, வா அடுத்த ரிப்போர்ட் ரெடி பண்ணி அனுப்பிச்சிட்டு இதை பத்தி பேசுவோம்.
ஓகே டாக்டர். எனக்கு இதெல்லாம் தெரியனாலும் மறுபடி பேசும்போது மனசை என்னமோ பண்ணுது. பத்மா இருமா, இதை நாங்கள் வந்துடுறோம். ஓகே டாக்டர், வெயிட் பண்றேன். வாங்க டாக்டர். எனக்கும் நீங்க சொன்னதை கேட்டபோது மனசையே ஏதோ கசக்கி பிழிஞ்ச மாதிரி இருந்தது. மேற்கொண்டு கேட்கவும் முடியல, ஆனா கேட்காம இருக்கவும் முடியல டாக்டர். உனக்கே எப்படின்னா எனக்கு, சரவணனுக்கு, திவாகருக்கெல்லாம் எப்படி இருக்குன்னு கொஞ்சம் யோசிச்சு பாரு. இப்போ நாங்கள் சொன்னதெல்லாம் சின்ன கொசு அளவு தான். இன்னும் மலமலையா விஷயங்கள் இருக்கு. ஆனாலும் உன்னோட ஆர்வத்துக்காக சில விஷயங்களை சொல்றோம். இப்போ மறுபடி மேற்கு திசைக்கு போவோம். திவாகர் சொல்லுங்களேன். சொல்றேன் சார். பருவநிலை சம்பந்தமான விஞ்ஞானிகள்ல கேத்தரின் ஹேஹோங்கிறவர் புவி வெப்பமடைதல் மற்றும் வறட்சி ஏற்படுதல் சம்பந்தமா ஆராய்ச்சிகள் செஞ்சு பல புத்தகங்கள் எழுதினவர். அமெரிக்காவோட டெக்சாஸ் பகுதியில் அவர் இயற்கையை மீட்க போராடிக்கிட்டு இருந்தார். இப்போ இருக்காரான்னு தெரியல. வருஷத்தில் 9 அல்லது 10 நாட்கள் மட்டும்தான் வெப்பம் சராசரியா 100 டிகிரிக்கு மேல போகும். ஆனா 2011 வருஷத்திற்கு பிறகு கிட்டத்தட்ட 50 நாட்களுக்கு 100 டிகிரிக்கு மேல் உஷ்ணம் ஏற்படுதுன்னு அவர் சொல்லியிருக்கார். இயற்கை சுழற்சியோட காரணங்களை அவர் அலசியிருக்கார். முதலாவது, வறட்சி ஏற்பட காரணமான மழையில்லாத நிலை உஷ்ணத்தை ஏற்படுத்துதுங்கிறதோட அந்த உஷ்ணம் தரையில் இருக்கும் ஈரப்பதத்தை அதிகமாக உறிஞ்சிடுது. இரண்டாவதா, சூரியன் எடுத்துக்கிட்டா அதுல இருந்து தான் நமக்கு எல்லா ஆற்றல்களும் கிடைக்குது. அதனால அது காரணமா இருக்க முடியாது. இனிமே நான் சொல்றேன். அது என்னன்னா, இத்தனை 1000 வருஷங்களா இயற்கை சுழற்சியின்படி சூரியனால உலகம் இத்தனை உஷ்ணம் அடையல. சூரியனால குளுமை தான் அதிகமாகும். மூணாவதா எரிமலைகள் தான் பார்த்தா அதுவும் இல்லை. எரிமலைகள் வெடிக்கும் போது அதுங்க பூமியை குளிர வைக்கும். அதனால இந்த வெப்பம் அதிகரிக்கிறதுக்கு இயற்கை சுழற்சி மேல பழிய போட முடியாது. ஆனா மனிதர்களோட இயற்கை அழிக்கிற செயல்தான் கார்பன் அதிகரிக்க செஞ்சு அது உஷ்ணத்தோட சேர்ந்து 2 மடங்கு இல்ல 3 மடங்கு பூமியோட வெப்பத்தை பல 1000 ஆண்டுகளா இல்லாத அளவுக்கு அதிகரிச்சுட்டு வருது. ஒரு இனம் புரியாத பயங்கரமான எதிர்காலத்தை நோக்கி போய்கிட்டே இருக்கோங்கிறாரு இந்த விஞ்ஞானி. மனிதர்கள் தங்களோட தலைக்கு தாங்களே வச்சுக்கிற கொள்ளி மாதிரி. இந்த விஷயத்துல யார் கரடியா கத்துனாலும் மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படலன்னா நம்ம பசுமையான பூமி சீக்கிரமே இன்னொரு வறண்ட சிகப்பு செவ்வாய் கிரகமா மாற போற நாள் ரொம்ப தூரத்துல இல்லம்மா. சார், உள்ள வரலாமா? காப்பி கொண்டு வந்திருக்க, சூடா வடையும் இருக்கு. வா வா வா, சரியான நேரத்துல தான் வந்திருக்கு. எங்களுக்கு இப்போ அது தேவைதான். வா. இப்ப எங்களுக்கு சர்வ் பண்ணிட்டு சீக்கிரமா போ, இல்லனா உனக்கு பாட்டு விழ போகுது. இல்லம்மா, நான் மத்தியானம் லீவ் எடுத்துட்டு வந்துட்டேன். இப்போ சர்வ் பண்ணிட்டு போகும்போது கப்பை கொண்டு போய் கொடுத்தா போதும். நான் இல்லாத போது நிறைய விஷயங்கள் பேசியிருப்பீங்க, மீதியாவது கேட்டுட்டு போலான்னு இருக்கேன் சார். இந்த அளவுக்கு ஆர்வமா? சரி சரி சரி, சர்வ் பண்ணிட்டு நீ உட்கார். சரியான நேரத்துக்கு காஃபி கொண்டு வந்து புண்பட்ட மனசையும் தொண்டையும் நீ ஆத்திருக்க. தேங்க்ஸ். சார், எனக்கும் இதெல்லாம் தெரிஞ்சுக்க ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சதுன்னு ரொம்ப சந்தோஷப்படுறேன் சார். சரி, எப்படி உட்காந்து கேளு. இப்போ இதுல புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, நமக்கு ஆக்சிஜன் மாதிரி வளிமண்டலத்துல கார்பன் டை ஆக்சைடும் தேவை. அது குளிரான ராத்திரியில போர்வை நமக்கு கதகதப்பை கொடுத்து நம்மள காப்பாத்துறது போல. கார்பன் டை ஆக்சைடு இல்லைன்னா உலகமே குளிரால உறைஞ்சு போயிடும். ஆனா இப்போ இந்த கிரீன் ஹவுஸ் கேஸ்னு சொல்லப்படுற வாயுக்களால இன்னொரு அடுக்கு கார்பன் டை ஆக்சைடு காத்து மண்டலத்துல பரவி வெப்பத்தை சமப்படுத்துறதுக்கு பதிலா அதை அதிகரிச்சிடுது. அதாவது வெயில் காலத்துல கம்பளியை போத்திக்கிட்டு இருக்கிற மாதிரி நிலைமை ஏற்பட்டிருக்கு. வெப்பத்தை சமப்படுத்தி இதமாக்குற ஆக்சிஜன் குறைஞ்சு போயிடுச்சு. அதாவது மொத்தத்துல மாசு அதிகரிப்பாலையும் கார்பன் அதிகமுள்ள வாயுக்கள் காத்து மண்டலத்துல பரவுறதாலையும் காடுகள் அழிக்கப்பட்டு அதனால காத்துல கார்பன் அதிகரிக்கிறதாலையும் மழை குறைஞ்சு போய் வறட்சி அதிகமாகும், நீர்நிலைகள் குறையும், மக்களுக்கு உணவு பற்றாக்குறை உருவாகி போராட்டங்கள் நடக்கும். இயற்கை அழிவு ஒரு பக்கம் மக்கள் அழிவுக்கும் காரணமாகிறது போல இந்த போராட்டங்களும் பல ஆயிரக்கணக்கான மக்கள் அழிய காரணமாயிடுமோ? இப்படி சங்கிலி தொடர் போல அழிவுகளும் தொடரும் இல்லையா டாக்டர்? Am I correct? பிரில்லியன்ட், பிரில்லியன்ட், எக்ஸலன்ட்மா. நாங்க இத்தனை நேரம் பேசினதுக்கு பலன் இருக்குன்னு நீ நிரூபிச்சிட்ட. நிஜமாவே உன்னோட கிராஸ்பிங் பவர் என்ன அசத்திடுச்சுமா. சரவணா சார், உன் ஒய்ஃப் சாதாரணமானவல்ல, நீ நிச்சயமா அதுக்கு பெருமைப்படலாம். இது என்னோட திறமை இல்ல டாக்டர், நீங்க 3 பேரும் சொன்ன விதம்
மரமண்டையில கூட உரைக்கும். அம்மா என்ன உதாரணமா வச்சு சொல்றாங்க போல இருக்குது. ஆனா இது எல்லாத்தையும் விட பேரழிவு ஒண்ணு வெயிட் பண்ணிட்டு இருக்குன்னு விஞ்ஞானிகள் எச்சரிக்கை பண்றாங்க. பூமிக்கு மேல கவசமா இருந்து சூரிய கதிர்கள்ல இருந்து நம்மளை காப்பாத்துற ஓசோன் படலத்தை இந்த வளிமண்டல மாசு அழிக்க தொடங்கி இருக்கு. இதுவும் மனிதகுலம் தன் தலைக்கு தானே வச்சுக்கிற கொள்ளிதான். இந்த ஓசோன் அழிவும் கார்பன் டை ஆக்சைடும் இணைஞ்சு உலக வெப்பத்தை அதிகரிச்சு துருவ பிரதேசங்கள்ல இருக்கிற பனி உருகி உலகம் முழுக்க கடல் மட்டங்கள் உயரும். எப்படின்னா, கடல் உப்பு நீருங்கிறதுனால அதோட அடர்த்தி அதிகமா இருக்கும். அதனால அதோட மட்டம் கிட்டத்தட்ட ஒரே அளவுல இருக்கும். ஆனா பனி உருகி அதிலிருந்து வரக்கூடிய நல்ல தண்ணீர் கடல் நீர்ல கலந்துச்சுன்னா, அப்போ அதுல இருக்கிற உப்போட அளவை குறைக்கிறதால கரைஞ்சு போற உப்போட அளவும் சேர்ந்து சாதாரணமா 2 அடி உயரக்கூடிய கடல் மட்டம் 10 அடிகள் வரைக்கும் போயிடும். கடல் கரையை கடக்கும். பல நகரங்களை அப்புறம் நாம தண்ணி கடியில தான் தேட வேண்டியிருக்கும். எனக்கு எழுத்தாளர் சுஜாதா எழுதின பழைய கதை ஒண்ணு ஞாபகத்துக்கு வருது. விஞ்ஞான கதைகள்னு எழுதியிருப்பாரு. அதுல வேறு கிரகத்துல இருந்து புருஷன் பொண்டாட்டி 2 பேரு ராக்கெட் புடிச்சு பூமிக்கு வந்து அவங்களோட சொந்த ஊரான நம்ம திருவல்லிக்கேணிய பார்க்க வருவாங்க. கப்பல்ல டிராவல் பண்ணுவாங்க. திருவல்லிக்கேணியும் நெருங்கிடுவாங்க. ஆனா கடைசியில தான் ட்விஸ்ட் வச்சிருப்பாரு. அறிவிப்பாளரும் சொல்லுவாரு, எல்லாரும் ஓரமா நிக்காம கப்பல் நடுவுக்கு வாங்கன்னு. கப்பல் நீருக்கடியில மூழ்கிடும். திருவல்லிக்கேணி தெருக்கள் வழியா இது தண்ணிக்கடியில போகும். ஒவ்வொரு தெருவா, அதுவும் தண்ணிக்கடியில இருக்கிறத கண்ணாடி வழியா எல்லாருமே பாத்துக்கிட்டு வருவாங்க. இப்படியும் நடக்கலாம். நான் அதை படிச்சிருக்கேன், அப்ப ரசிச்சேன். ஆனா இப்ப ரசிக்க முடியல. ஏன்னா நடக்க சாத்தியம் உண்டுங்கிற உண்மை அப்படியே என்ன உரைய வச்சிருச்சு. அப்போ நான் தண்ணி கடியில காப்பி சப்ளை பண்ண வேண்டியதானா? ஆனா என்ன, இப்போ காப்பி தண்ணியா இருக்குன்னு எல்லோரும் கம்ப்ளைண்ட் பண்ற மாதிரி அப்ப பண்ண முடியாது. என்ன டாக்டர், சரவணன், திவாகர், என்ன ஏன் எல்லாரும் சைலண்ட் ஆகிட்டீங்க? இவ்வளவு சொல்லியாச்சு, இன்னமும் உள்ளத சொல்லிடுங்களேன். ஆமா சார், சொல்லுங்க சார். பயமா இருந்தாலும் தெரிஞ்சுக்கிட்டு தானே ஆகணும். இது இன்னமும் சீரியஸான விஷயம். ஏதோ செடி கொடிகளை வளர்த்து சமாளிக்கிற மாதிரியான விஷயம் இல்ல. சரவணா, நீயே சொல்லுப்பா, எனக்கு சொல்ல வாய் வரமாட்டேங்குது. இது பல காலமா இயற்கை விஞ்ஞானிகள் சொல்லிட்டு வர்றதுதான். ஆனா அதை விட பயங்கரம் என்னன்னா, ஓசோன் திரை அழிஞ்சதும் சூரியன்ல இருந்து அப்பப்ப பாயிற சூரிய காந்த புயல்கள் தடையே இல்லாம பூமி மேல பாயும். பூமியில நாம இருக்கிற நிலப்பகுதி காய்ச்சின பால் மேல மிதக்கிற பாலாட மாதிரி தான். அதனாலதான் கண்டங்கள் சேர்றதும் பிரியறதும் நடக்குது. இந்த நிலம் பூமியோட மைய கருவுல, அதாவது முட்டை ஓட்டுக்கு உள்ள இருக்கிற கரு மாதிரியானதுக்கு மேல அது உட்கார்ந்து. ஆனா பூமி சுழல்ற மாதிரி அதோட மைய கருப்பகுதியும் பூமிக்குள்ள சுழந்துட்டு இருக்கு. அந்த சுழற்சி தான் பூமியோட காந்த மண்டலத்தை உருவாக்கி துருவ பகுதிகளை நிலச்சிருக்க செய்யுது. ஆக காந்த மண்டலத்தை வச்சுதான் வடதுருவம் தென்துருவம்னு, அதை வச்சுதான் கிழக்கு மேற்குன்னு மற்ற திசைகளையும் கடிக்கிறோம். ஆனா சூரியனோட மின்காந்த புயல் நேரடியா பூமிக்குள்ள நுழைஞ்சு பூமியோட மைய கருவை தாக்கும் போது என்ன நடக்கும்? 2 காந்தங்களை பக்கத்துல கொண்டு போகும்போது இணை துருவங்களை எதிர்த்து விலகிறதையும் எதிர் துருவங்கள் ஈர்த்து இணைறதையும் பார்க்கணும் இல்லையா? அது மாதிரி மின்காந்த புயல் பூமியோட மைய கருவை தாக்கும் போது பூமியோட காந்த மண்டலம் குழப்பம் ஏற்பட்டு அதனால சீரா சுழந்துட்டு இருக்க மைய கரு தாறுமாறா முன்னும் பின்னுமா சுழல ஆரம்பிக்கும். அதனால என்ன ஆகும்னா, சரவணன் ஒன் செகண்ட் நானே சொல்லிடுறேன். என்னால சொல்லாம இருக்க முடியல, நானே சொல்லிடுறேன். இந்த மின்காந்த புலன் மாறுபாடுகளால வடதுருவமோ தென்துருவமோ நிலத்தவரிடும். துருவங்கள் பூமி முழுக்க பல இடங்கள்ல தோன்றி மறையும். திசைகள் மாறி மாறி காட்டப்படும். ஜிபிஎஸ் அவ்வளவுதான். நீ இந்தியால இருக்கும்போது அமெரிக்கால இருக்கிற மாதிரி காட்டும். உலகத்தோட அச்சு நிலை மாறிடும். இதோட சுழற்சி ஒண்ணு பூமியை சூரியனுக்கு பக்கத்துல கொண்டு போய் அழிச்சிடும், இல்லனா தொலைவுக்கு கொண்டு போய் பூமியை ஒரு செத்த கிரகமாக்கிடும். குதிரை லாடத்துல ஒரு ஆணியை பிடுங்கிட்டா
ஒரு யுத்தமே தோல்வி அடைஞ்சிடுற மாதிரி நாம பறிச்சுக்கிட்டு இருக்கிற இந்த ஆணி பறிக்கிறவர் பறிக்காதவர் எல்லாரோட வாழ்வையும் பறிச்சு பூமியோட வாழ்வையும் சேர்த்து பறிச்சிடும். இப்ப நடக்கலன்னு நிம்மதியா இருக்கிற நாம என்னைக்குமே அந்த மாதிரி நிம்மதியா இருக்க முடியாது. இந்த அழிவுகள் நாளைக்குன்னு இல்ல, இன்னைக்கே நடக்கலாம். இதனால நம்ம சந்ததிகள் மட்டும் இல்ல, நாமளே பாதிக்கப்படலாம். போன வருஷம் கோடை வெயில் எப்படி நாடு முழுக்க வாட்டி வதச்சதுன்னு பார்த்தோம் இல்லையா? தென்னிந்தியாவில் கொடுமையா இருந்த உஷ்ணம் கொஞ்சம் சீக்கிரம் குளிர்ந்தாலும் வட இந்தியாவை புரட்டி போட்டு எடுத்துருச்சு. 110 டிகிரி உஷ்ணம் நம்ம வாழ்நாளில் இதுவரைக்கும் நாம கேள்விப்படாத ஒண்ணு. ஆக நாம நாளைக்கு நடக்கலாம்னு நினைக்கிறதுங்கிறது நேத்தே துவங்கிடுச்சுங்கிறத நாம புரிஞ்சுக்கிட்டா நமக்கு நல்லது. டாக்டர் டாக்டர் எனக்கு எனக்கு பேச்சே வரல, மூச்சடைக்குது. நீங்க என்ன சொல்றீங்க? நீங்க சும்மா பயமுறுத்த எதுவும் சொல்லலையே. சார் எதுக்குமா நம்மளை பயமுறுத்தணும்? இவ்வளவு விஷயத்த மனசுல அடக்கி வச்சுக்கிட்டு இத்தனை நாளா வெளிக்காட்டாம எப்படி தாங்கிட்டு இருந்தாருன்னா ஆச்சரியமா இருக்கு. ஆனா சார் சொல்லியிருந்தா மட்டும் எத்தனை பேருக்கு புரிஞ்சிருக்கும்? இல்ல புரிஞ்சாலும் எத்தனை பேர் இது சீரியஸா எடுத்துப்பாங்க? சார் சார் இன்னும் எதுக்கு மிச்சம் வைக்கணும்? சொல்லிடுங்க சார், சொல்லிடுங்க. நான் சொல்றேன், டாக்டர் கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிக்கிட்டோம். இந்த மாதிரி கெடுதல்களை ஏற்படுத்துறதுல ஒன்று காட்டுத்தீ. கலிஃபோர்னியா மாதிரி இடங்கள்ல காட்டுத்தீ பற்றினா நாட்கணக்காக எரியும். அங்க இப்போதைய நிலைமை என்னன்னா, சீசன்ல தான் நெருப்பு பத்திக்கோங்கிறதே கிடையாது. வருஷம் முழுக்க ஏதாவது ஒரு இடத்துல நெருப்பு எரிஞ்சுக்கிட்டே தான் இருக்கும். தானாக பத்திக்கிற நெருப்புங்கிறது வேற. ஆனால் சமூக விரோதிகளாலேயும் பண ஆசை கொண்டவர்களாலேயும் பொறுப்பில்லாத சுற்றுலா பயணிகளாலேயும் பற்ற வைக்கப்படும் நெருப்பு தான் அதிகம். இந்தியாவிலேயும் இமயமலை பகுதிகளில் காடுகளை அழிச்சுக்கிட்டே வராங்க. வீட்டுமன விற்பனை தொழில் பெருகி அதனால பல்லாயிரக்கணக்கான ஏக்கர் விளை நிலங்களும் பல சதுர கிலோமீட்டர்கள் பரப்பளவிற்கு நீர் ஆதாரங்களும் அழிக்கப்பட்டுக்கிட்டே இருக்குதுங்க. இன்னும் அழிக்கப்பட்டே வருதுங்க. நீர்பிடிப்பு பகுதிகளில் தான் அதிக அளவில் கட்டுமானங்கள், அதிலும் குறிப்பாக ஒரு காலத்தில் ஏரிகளாக இருந்த இடங்களில் கட்டிடங்களை கட்டிட்டு அந்த பகுதிகளுக்கு லேக் ஏரியா, லேக் வியூ ஏரியான்னு பேர் வச்சிடுறாங்க. ஆனால் மழை வந்தா தண்ணி வடிய வழி இல்லாம மக்கள் ஏரிகளில் மிதக்கறாங்க. அதோட திடீர் வறட்சியும் உஷ்ணமும் திடீர் பெருமழையும் பருவம் தப்பி வர்றதுக்கு நம்மளால ஏற்படுற இயற்கை பேரழிவே காரணங்கிறத யாரும் உணர்ந்ததா தெரியல. ரொம்ப நாளைக்கு முன்னாடி கூட ஒரு கார்ட்டூன் பார்த்தேன், அது இப்ப ஞாபகத்துக்கு வருது டாக்டர். சொல்லுமா. ஒரு 4 பேரு ரம்பத்தை கொண்டு வந்து நல்லா வளர்ந்து நிக்கிற 4 மரங்களை அறுத்து தள்ளிட்டு போவாங்க. அடுத்தாப்புல ஒரு லாரியில ஒரு பெரிய போர்டை கொண்டு வந்து வச்சு அங்க போஸ்டும் போட்டு அதுல ஃபிட் பண்ணிடுவாங்க. ஒரு பெரிய கோட்டு சூட்லாம் போட்டு ஒரு ஆளு கார்ல வந்து அதை பார்வையிடுவாரு. அந்த சைன் போர்ட்ல சேவ் ட்ரீஸ்ன்னு எழுதி இருக்கும். இதுக்கு என்னால சிரிக்க முடியலம்மா, வெறுப்பு தான் வருது. ஆனா இது இன்றைய போலி சமூக ஆர்வலர்கள் பலரும் பண்றதுதான். அநியாயத்தை கண்டிக்கிறேன்னு அநியாயம் பண்றவனே மக்களை திசை திருப்புற மாதிரியான அநியாயம் எதுமா? அப்ப தம்பி சார் போய் இன்னும் கொஞ்சம் காஃபி கொண்டு வரியா? லீவ் போட்டுட்டாலும் உங்களுக்காக இதை கூட செய்யலன்னா எப்படி சார்? இதோ வரேன். மீதியை நான் வர வரைக்கும் சொல்லிடாதுங்க சார், புண்ணியமா போகும். சொல்ல மாட்டேன். நீ சீக்கிரம் வந்துரு. ஓகே, இதோ வந்துடுறேன் சார். டாக்டர் சொல்லுங்க, அப்படியே நிறுத்திட்டீங்க? கொஞ்சம் இருமா. சர்வர் வந்துடட்டும். அவன் இந்த அளவுக்கு ஆர்வமா இருப்பான்னு நான் எதிர்பார்க்கல. இந்த மாதிரியானவங்களுக்கு விழிப்புணர்வு வருதுதான் ரொம்ப முக்கியம். அவனும் வந்துடட்டும். சார் நான் வந்துட்டேன். எங்க என்ன விட்டுட்டு நீங்க சொல்ல ஆரம்பிச்சிடுவீங்கன்னு பயந்துட்டேன் சார். அப்படிலாம் ஆரம்பிக்க மாட்டோம்ப்பா. உன்னை விட்டு ஆரம்பிப்போமா? தவிச்ச வாய்க்கு காப்பி தண்ணி ஊத்துறவனாச்சே நீ. பத்மா, மனிதர்கள் எப்படி தங்களுக்கு தாங்களே ஆப்பு வச்சுக்கிறாங்கன்றதுக்கு அடுத்த விஷயம் வருது. காடுகளோட சமச்சீர் நிலையை பராமரிக்கிற விலங்குகளை ஒழிக்கிற காரியத்தை தான் மக்கள் செஞ்சுட்டு வராங்க. சிங்கம், புலி மாதிரியான மிருகங்கள் மற்ற மிருகங்களை வேட்டையாடினாலும் அதனால காடுகளோட சமச்சீர் நிலைமை பாதிக்கப்படுறதில்ல. ஏன்னா அதுங்க பசி நேரத்துல உணவுக்காக மட்டும்தான் வேட்டையாடுதுங்க. ஆனா தேவையில்லாம வேட்டையாடி விலங்குகளை பல காரணங்களுக்காக கொன்னு காட்டையும் அழிச்சு காடுகளுக்கு மட்டும் இல்ல தன் இனத்துக்கும் சேர்த்து நெருப்பு வச்சுக்கிறது மனித இனம் மட்டும்தான். நம்ம முன்னோர்கள் இந்த மாதிரி பண்ணலம்மா. வனவாசத்துல பாண்டவர்கள் இருந்தப்போ ஒரு நாள் தர்மரோட கனவுல அந்த காட்டு மிருகங்கள் வந்து
எங்களோட எண்ணிக்கை உங்க வேட்டையால குறைஞ்சிருச்சு, நாங்களும் தழைக்கணும், இயற்கையும் செழிக்கணும்னு சொல்லிச்சுங்களாம். மறுநாளே தர்மர் தன்னோட தம்பிகளை கூப்பிட்டுக்கிட்டு வேற காட்டுக்கு போயிட்டார். இது மகாபாரதத்துல சொல்லப்பட்டிருக்குமா? ஓ, எனக்கு தெரிஞ்சத நான் சொல்றேனே டாக்டர். சொல்லுமா. நிலத்துல மட்டும் இல்லாம கழிவுகள்ல கடல்ல கொட்டுறதும், கடல் வாழ் ஜீவராசிகளை அழிக்கிறதும், ஏன் கடற்பாசி பவளங்கள் மாதிரியான கடலடி தாவரங்களையும் நாசம் செய்யறதும் மனுஷங்க தான். இதனால கடலோட சீதோஷ்ண நிலையும் கடுமையா பாதிக்கப்படுது. இதுவும் கடலின் வெப்பநிலையை அதிகரிக்க செஞ்சு இந்த வெப்பம்தான் கடல் நீரோட்டங்களால உலகம் முழுக்கவும் பரவி பனிப்பாறைகளை உருக செய்யுது. வானம், நிலம், நீர்னு எல்லாத்துலயும் நாம பண்ணிட்டு இருக்க தவறுகள், ஐயோ இல்ல குற்றங்கள் எதிர்கால சந்ததிகளை பாதிக்கிற அளவுக்கு கூட இல்லாம ஏன் நம்மளையே இப்பவே பாதிக்கிற அளவுக்கு போயிருச்சுங்க. ஆமாம்மா. நானும் சரவணனும் மூணாறு, முண்டந்துறை, களக்காடு, மைசூர் காடுகள்னு பல இடங்களை சுத்தி பார்த்தோம். அப்போ டாக்டர் பல காட்டிலக்கா அதிகாரிகளையும் சந்திச்சோம். ஏன்னா ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்ல பெர்மிஷன் வாங்கணும். அவங்க கிட்ட பேசினப்போதான் பலரால வெளிப்படையாவே பேச முடியல. ஆனா காடுகள் அழியற வேகத்தை தடுக்க முடியலன்னு அந்த வேகத்தை குறைக்கத்தான் போராடிட்டு இருக்கோம்னு ஒரு அதிகாரி சொன்னார். நீ சொல்றது கரெக்ட் தான்மா. டாக்டர் சார், இன்னொன்னு இருக்கு, கடைசியா அதையும் சொல்லிடுங்க டாக்டர். சொல்லுப்பா. அதாவது விவசாயங்கிறது எப்போ ஆரம்பிச்சதோ அப்போவே இயற்கையோட அழிவும் ஆரம்பமாச்சுன்னு தான் சொல்லணும். இதை சொன்னால் பல பேருக்கு கோபம் வரும். ஆனால் காடுகளை அழிச்சு தான் விவசாய நிலங்களை உருவாக்கினாங்க. இயற்கையாக விளையிற பொருட்கள் போய் மனித தேவைகளுக்காக, மாறின உணவு முறைகளுக்காக இயற்கையோட சுழற்சி மாற்றி அமைக்கப்பட்டது. என்ன செய்யறது, நெசசரி ஈவல், அதாவது அவசியமான கெடுதல்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி தான் விவசாயமும். ஆமாப்பா. அது மட்டும் இல்லாம உலகத்தோட பெரிய பொருளாதாரங்கள்ல நிலவர தற்போதைய உணவு பயன்பாட்டு முறையே ஒவ்வொருத்தரும் தொடர்ந்துகிட்டு இருந்தா 2050 வருஷத்துக்குள்ள பூமியை வெப்பப்படுத்துற வாயுக்களோட, அதாவது இந்த கிரீன் ஹவுஸ் கேசஸோட வெளிப்படுதல் இப்போதைய அளவை விட 263% அதிகரிக்கும். இதனால பூமியோட வெப்பநிலை அபாயகரமானதா நிர்ணயிக்கப்பட்ட சராசரி வரம்பு 1.5 செல்சியஸுக்கு மேல அதிகரிச்சு உணவு உற்பத்தி ரொம்ப கடுமையா பாதிக்கப்படும். அப்ப நம்ம எல்லாருக்கும் உணவளிக்க இந்த ஒரு பூமியோட உணவு உற்பத்தி போதாது. நம்ம உணவு தேவையை ஈடு செய்ய 7 பூமிகளோட உற்பத்தி தேவைப்படும் சொல்லப்படுது. இது நடக்க சாத்தியமான ஒரு எச்சரிக்கை தான். இருக்கிற ஒரு பூமியிலேயே நமக்கு இடமில்லாம போக போகுதுன்னு தெரியுது. இதுல 7 பூமியா? என்ன சார் சொல்றீங்க? என்ன அதிசயம்! அப்படியே 7 பூமி கிடைச்சாலும் அதுங்க எல்லாத்தையும் நாம நாசமாக்க மாட்டோம்னு என்ன நிச்சயம்? கரெக்ட் பத்மா, கரெக்ட். நாம மற்ற விஷயங்களை மாத்துறதுக்கு முன்னால நாம மாறணும். இயற்கையை நம்ம சௌகரியத்துக்கு வளைக்க பாக்குறோம். ஆனா அகழ்வாரை தாங்கும் நிலம் போல நம்ம இகழ்வாரை பொறுத்தல் தலைன்னு வள்ளுவர் சொன்ன மாதிரி இயற்கை நம்மள ரொம்ப ரொம்ப பொறுத்துக்கிட்டு தாமா இருக்கு. ஆமா டாக்டர், ஒவ்வொரு செயலுக்கும் அதுக்கு ஈடான எதிர் செயல் இருக்கும். ஆனா இயற்கை இன்னமும் அதனோட எதிர் செயலை ஆரம்பிக்கல. நாம பண்ற அழிவுகளை தாங்கிக்கிட்டு தன்னை சின்ன சின்ன விளைவுகள் மூலமா சரி பண்ணிக்கிட்டு தான் இருக்கு. அதாவது இப்போ டாக்டர் தொண்டையை சரி பண்ணிக்க கணச்சுக்கிட்டே இருந்தார் இல்லையா, அது மாதிரி. ஆமா, மனிதர்கள் தாங்க பெரிய அறிவாளின்னு தங்களை வேணா ஏமாத்திக்கலாம். ஆனா இயற்கையை ஏமாத்த முடியாது. இயற்கை தான் வெல்லும். அதுதான் ஜெயிக்கும். உண்மைதான்ல. ஆமா. பாப்பா சரவணா, வா திவாகர். கிளைமேட் சேஞ்சை பத்தி பத்மாவுக்கு சொல்லிட்டோம். ஆனா எதையும் சேஞ்ச் பண்ண முடியாத வேதனையோட நாம அடுத்த வானிலை அறிக்கையை தயார் பண்ணி பிராட்காஸ்டிங்க்கு தயாராகணும். வாங்க போலாம். வாங்க. இதுவரை நீங்கள் கேட்டது இயற்கையே வெல்லும் நாடகம். எழுதியவர் ஜி. நிஷா நந்தினி அவர்கள். இதில் நடித்தவர்கள் வானிலை வல்லுநர் டாக்டர் பொன்னுசாமியாக வி. கோவிந்தராஜன், சரவணனாக லாரன்ஸ் பிரபாகரன், திவாகராக ஜே. உதயகுமார், சர்வராக எல். மோகன், பத்மாவாக வி. கல்பனா. தொகுப்பு டி. சுஜின்குமார். அமைப்பு ஜே. ஜெயா. படைப்பு ஆகாஷ்வாணி சென்னை.
மலைகள் மரங்கள் மண் வளம் நதிகள் வனங்கள் நீர்வீழ்ச்சிகள் மலைகள் மரங்கள் மண் வளம் இவையே இயற்கை இவையே நான் இவற்றை நீங்கள் பாதுகாப்பீர் இவையே இயற்கை இவையே நான் இவற்றை நீங்கள் பாதுகாப்பீர் பூமி தாயின் சொல்லை கேள் இயற்கை வாழ்ந்தால் நாம் வாழ்வோம் இயற்கை வனங்களை பாதுகாப்பீர் இயற்கை வாழ்வே இன்ப வாழ்வு மண் வளம் இருந்தால் மரம் வளம் பெறும் மரங்களின் வளமே மழையின் வரவு மண் வளம் இருந்தால் மரம் வளம் பெறும் மரங்களின் வளமே மழையின் வரவு மண் வளம் அழித்தால் மரம் வளம் அழியும் பூமியும் வறண்டு மண்ணும் வறண்டிடும் மண் வளம் அழித்தால் மரம் வளம் அழியும் பூமியும் வறண்டு மண்ணும் வறண்டிடும் பசுமை பூமி பாலையாகும் பசுமை பூமி பாலையாகும் பூமி தாயின் சொல்லை கேள் இயற்கை வாழ்ந்தால் நாம் வாழ்வோம் இயற்கை வனங்களை பாதுகாப்பீர் இயற்கை வாழ்வே இன்ப வாழ்வு பூமி தாயின் சொல்லை கேட்பீர் இயற்கை வனங்களை பாதுகாப்பீர் பூமி தாயின் சொல்லை கேட்பீர் இயற்கை வனங்களை பாதுகாப்பீர் இப்போதாவது விழித்துக் கொள்வீர் மக்களே இப்போதாவது விழித்துக் கொள்வீர் இப்போதாவது விழித்துக் கொள்வீர் மக்களே இப்போதாவது விழித்துக் கொள்வீர் காலதாமதம் கவலை தரும் விழித்துக் கொள்வீர் காற்றுள்ள போதே தூற்றிக் கொள்வீர் காலதாமதம் கவலை தரும் விழித்துக் கொள்வீர் காற்றுள்ள போதே தூற்றிக் கொள்வீர் இப்போதாவது விழித்துக் கொள்வீர் மக்களே
இயற்கை உரத்தினை பயன்படுத்துவீர். வளமான மண்ணும் விளைச்சலும் பெறுவீர். இயற்கை வளத்தினை நாளும் காத்து இனி வரும் தலைமுறை செழிக்கச் செய்வீர். இயற்கை விவசாயம் இன்றைய தேவை. இல்லாவிடில் வறண்டு விடும் பூமி என்னும் பாவை. இயற்கை விவசாயம் இன்றைய தேவை. இல்லாவிடில் வறண்டு விடும் பூமி என்னும் பாவை. இப்போதாவது விழித்துக் கொள்வீர் மக்களே. இப்போதாவது விழித்துக் கொள்வீர் மக்களே. நமது பூமி இது, நமது பூமி இது, நமது பூமி இது, நமது பூமி இது. பொன்னான மழை கொண்ட புனித பூமி இது. பொன்னான மழை கொண்ட புனித பூமி இது. ரசாயன உரங்களை நாம் தவிர்ப்போம். இயற்கை விவசாயம் நாம் செய்துவோம். ரசாயன உரங்களை நாம் தவிர்ப்போம். இயற்கை விவசாயம் நாம் செய்துவோம். வறண்ட பாலை வேண்டாமே, வளமை பூமி வேண்டுமே. வறண்ட பாலை வேண்டாமே, வளமை பூமி வேண்டுமே. பூமி தாயை நாம் காப்போம், பசுமை எங்கும் பரவச் செய்வோம். பூமி தாயை நாம் காப்போம், பசுமை எங்கும் பரவச் செய்வோம். பூமி வளமே நம் வளமே, பூமியின் வளமே மனிதர்களும். பூமி வளமே நம் வளமே, பூமியின் வளமே மனிதர்களும். அனைவரும் இணைந்து பூமியை காப்போம். பூமி தாய் என்றும் நம்மை காப்பாள். அனைவரும் இணைந்து